ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அதிகாலையில் சூரியன் எழும்புது. அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் சாய்பாபா கோயில். அந்த கோபுரம் எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் பார்த்தீங்களா, நேச்சுரல் சீன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒரு தீ விபத்து ஏற்பட்டது இல்லையா ஒரு பள்ளியில், உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பள்ளி தெரியுது பாருங்கள். அந்த பள்ளியோட மாடியில் அந்த செடிகள்லாம் அப்படியே துளிர்விட்டு வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பிள்ளைங்களை காப்பாற்றும் போது அந்த ஜன்னல்கள்லாம் இடிப்பட்டு இருந்தது இல்லையா, ஏறி உடச்சி ஏறி தூக்குனாங்கன்னு அந்த இடத்தெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பள்ளி. இந்த முனையில் ஒரு பால்கனி ஸ்டெப்ஸ் இருக்கும். அப்போது அந்த ஒரு பறவை உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த இடத்துல இது ஃப்ரண்ட்டு, இது பேக் சைடு. இந்த பக்கம் ஏறினா இந்த பக்கம் ஓடிடலாம், இந்த பக்கம் ஏறினா இந்த பக்கம் ஓடிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. இது அதிகாலையில் இருக்கிற வீடியோஸ். நான் தான் உங்களுக்கு என்னோடய கதையை கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்குமோன்ட்டு சரி இந்த வீடியோவையும் நேச்சுரல்ஸ் வீடியோ ஒன்று போடும் அப்படின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு இதில் என்ன யூடியூப்பில் போடுறது, எப்படி நம்ம, எனக்கு பசங்க உண்டு, டான்ஸ் ப்ராக்டிஸாக இல்லை சமைக்கிறதையா. நான் மோஸ்ட்லி வீட்டில் சமைக்க மாட்டேன். வெறும் ரைஸ் மட்டும் சமைச்சு தயிர் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு டைம் இருக்காது, நான் ஒர்க்கிங்கே. ரெண்டாவது டைம் வீட்டில் இருந்தப்போ எல்லாமே செஞ்சேன். வெரைட்டிஸ் டிஷ்லாம் செய்வேன். நான் நல்லா சமைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வீட்டை சுத்தமாக வச்சுப்பேன், நல்லா வேலை பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அம்மா அதெல்லாம் சொல்லி கொடுத்தது. 17 வயசில் வெளியில் வந்து தான் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன். என்னோடய தின்ன தட்டை கூட எடுக்காத நிலவேலத்து தான் என்னை வளர்த்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் இப்போ மாடியில் இருக்கேன், கீழே போக போகிறேன், டைம் ஆகுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணோம். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.